Assalamu alaikum warahmatullah. நம்ம பக்க சித்திக், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் அரபிக், ஜமால் முஹம்மது காலேஜ், திருச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து லெசன் 7 ஜெண்டர். ஸோ அஸ் யூஷுவல் லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் லெசன் என்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளான்ஸ் சொன்னேன். போன லெசன் 6ல் நம்ம பார்த்தது வந்து அட்ஜெக்டிவ் நான் குவாலிஃபைட். ஸோ அட்ஜெக்டிவ்னா என்ன, 2 நவுன்ஸ் இருக்கும். இந்த 2 நவுன்ஸுக்குள்ள அக்ரிமெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த 2 நவுன்ஸும் 4 விஷயங்கள சேமாக இருக்கும். டெஃபினிட், ஜெண்டர், நம்பர், கேஸ் எண்டிங் ஒவ்வொன்றா சேமாக இருக்குன்னு சொன்னோம். நான் பானத்தமாக சொல்லியிருந்தேன், இந்த ஜெண்டரும் நம்பரும் அடுத்த கிளாஸில் வரும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன். ஸோ ஜெண்டரில் இங்கே மேஸ்குலைன் ஃபெமினைன் மட்டும் சேமாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே படித்தோம். ஸோ ஜெண்டருடைய ஃபுல் இது என்னங்கிறது லெசன் 7ல் வருது. நம்பருடைய ஃபுல் இது வந்து லெசன் 8 அடுத்த லெசனில் வருது. இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜெண்டர். ஜெண்டர் வந்து முதக்கர் அல் முஅன்னஸ். அல் முதக்கர் அப்படிங்கிறது மேஸ்குலைனுக்கு சொல்லுவாங்க. முஅன்னஸ் அப்படின்னு சொன்னால் ஃபெமினைன். ஒன்சா இதில் நம்ம பார்க்க போகிறது சினாப்சிஸில் 4 டாபிக். என்ன, மேஸ்குலைன்னா எதுக்கு சொல்லுவாங்க, ஃபெமினைனா எதுக்கு சொல்லுவாங்க, அதுக்கு அடையாளம் என்ன, ரியல் ஃபெமினைனா என்ன, அன்ரியல் ஃபெமினைனா என்ன. ஆக்சுவலாக மேக்ஸ்லைன் ஒன்று தான், ஃபெமினைன் பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்னா, இட் இஸ் எசென்ஷியல் டு நோ த ஜெண்டர் ஆஃப் ஆல் நவுன்ஸ் பிகாஸ் த வேர்ப்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் ஹாவ் டு அக்ரி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜெண்டர். நம்ம ஜெண்டரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் நிறையா இருக்குது. நம்ம ஜெண்டரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நிறையாவே இருக்குது. ஏன்னா பல இடங்களில் இப்போ மேலே சொன்ன அப்ஜெக்டிவ் நவுன் குவாலிஃபைட் மட்டும்தான் பார்த்தோம். அது இல்லாமல் சப்ஜெக்ட்லேயும் சரி, அதோட வெர்போடையும் சரி, ஆப்ஜெக்ட்லேயும் சரி, பல விஷயங்களில் வெர்போடைய பாடத்துலையும் சரி, அப்ஜெக்டிவ் பாடத்துலையும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த ஜெண்டர் வந்து அது நவுனோட அக்ரியாக தான் வரும். அக்ரி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜெண்டர்ங்கிறது இல்லையா. இப்போ மேலே சொன்னதில் அட்ஜெக்ட் நவுன் குவாலிஃபைட் மட்டும் படிச்சிருக்கோம். பட் அது இல்லாமல் வெர்போ, அதனுடைய ஃபாயில் யார் செஞ்சாங்கன்னாலும் பின்னாடி வரும், அடுத்த லெசனில் வரும். எல்லாத்துலேயுமே என்னென்னா ஜெண்டர் வந்து ஈக்குவாலிட்டி இருக்கும். எல்லாத்துலேயுமே நவுன் எப்படி வருதோ அதே மாதிரி தான் ஜெண்டர் வரும் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கு தோதுவாக இருக்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேஸ்குலைனா என்ன, ஃபெமினைனா என்ன நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது அரபிக் நவுன் ஆர் டிவைடட் இன்ட்டு 2 கேட்டகரி. 2 கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மேஸ்குலைன் அல் முதக்கர், ரெண்டாவது வந்து அல் ஃபெமினைன் அல் முஅன்னஸ். ஓகே, சரி. மேஸ்குலைனா என்ன அப்படின்னா, மேஸ்குலைனுக்கு வந்து டு நாட் ரெக்வயர் எனி சைன் டு சிக்னிஃபை த ஜெண்டர். இதுதான் மேஸ்குலைன் சொல்கிறதுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. அடையாளங்கள் வந்து டு நாட் ரெக்வயர் எனி சைன். மேஸ்குலைன் சொல்கிறதுக்கு என்ன இல்லை, எந்த அடையாளமும் தேவையில்லை. பட் ஃபெமினைன் ஹேஸ் சர்டன் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். ஆனால் ஃபெமினைனுக்கு சில ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. ஃபெமினைனுக்கு சில ரூல்ஸும் கைட்லைன்ஸும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு டவுட் வரலாம், நான் கிளாஸில் கேட்குறது உண்டு. என்னென்னா, மேஸ்குலைனுக்கு எந்த சைனுமே இல்லை, ஆனால் ஃபெமினைனுக்கு மட்டும் சைன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ மேஸ்குலைன் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ இது அடையாளம் இருந்தால் இது ஃபெமினைன்னு தெரிஞ்சுக்கலாம். அடையாளமே இல்லாத ஒன்றை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால் ஆக்சுவலாக இங்கே 2 பார்ட் தான் இருக்குது. ஒன்று மேஸ்குலைன், இன்னொன்று ஃபெமினைன். ஸோ ஃபெமினைனோட அடையாளம் எதுவுமே இல்லை அப்படின்னா அது மேஸ்குலைனாக இருக்கும். ஃபெமினைனுக்கு என்னென்ன அடையாளங்கள்னு கீழே பேசுவாங்க. இந்த ஃபெமினைன் அடையாளம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது மேஸ்குலைன். ஸோ நம்ம ஃபெமினைன் அடையாளம் ஒன்று தெரிஞ்சாலே போதும். ஃபெமினைன் இருந்தால் ஃபெமினைன் அடையாளம் இல்லாட்டி தட்ஸ் மேஸ்குலைன். அவ்வளோதான் விஷயம். ஸோ ஃபெமினைன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபெமினைன் வந்து 2 டைப்ஸ். ஒன்று ரியல் ஃபெமினைன், இன்னொன்று அல் ரியல் ஃபெமினைன். அல் முஅன்னஸ் அல் ஹகீகி, அல் முஅன்னஸ் கைர் ஹகீகி. ஹக்குன்னு சொல்கிறோம். நம்ம பேசும்போது சில விஷயங்கள் சொல்லுவோம் தெரியுமா, நார்மலாக ஹக்கா சொல்கிறேன் அப்படிம்போம். ஹக்கா சொல்கிறியான்னு கேட்டிருக்கோம். அந்த ஹக்குலேருந்து வந்தது தான் ஹக்கீகி. ஹக்குனா என்ன அர்த்தம், உண்மையான்னு அர்த்தம். நான் ஜம்மா சொல்கிறேன் அப்படிம்போம் இல்லையா, உண்மையாக சொல்கிறேன், அந்த அர்த்தத்தில் வந்தது தான் ஹக்கீகி. அதான் ரியல் ஃபெமினைன். கைர் ஹக்கீக்கின்னா அன்ரியல் ஃபெமினைன், உண்மையாக அல்லாதது ஃபெமினைன். ஸோ ரியல் ஃபெமினைன் அப்படிங்கிறது நமக்கே ஓரளவு மீனிங் புரிஞ்சிருக்கும். அதுதான் கீழேயும் சொல்கிறாங்க. ரியல் ஃபெமினைன் அப்படின்னு சொன்னால் தேர் ஆர் நவுன்ஸ் டினோட்டிங் த ஃபீமேல் பர்சன்ஸ் இன்க்ளூடிங் ஃபீமேல் நேம்ஸ். ஆக்சுவலாக எந்தெந்த பேர்கள்லாம் ஃபீமேலை குறிக்கிறதோ அது பேர், அது எல்லாமே ஃபெமினைன், ரியல் ஃபெமினைன். மதர், சிஸ்டர் எல்லாமே, உம்மன், ஒஹ்தோன். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடையாளம் தேவையில்லை. இந்த மாதிரி விஷயங்களுக்கு சயின்ஸ் தேவையில்லை. இந்த நவுன் ஃபெமினைனை குறித்தால் அது ரியல் ஃபெமினைன். பேராக இருந்தாலும் சரி, ஃபாத்திமா, சல்மா, இது எல்லாமே எதில் தான் வரும்னு கேட்டால் ஃபெமினைனில் தான் வருங்கிறாங்க. ஃபீமேல் டினோட்டிங் ஃபீமேல் பர்சன்ஸ், இதுதான் இங்கே முக்கியம். ஃபீமேலை குறித்தால் அது ஃபீமேல் தான் அப்படிங்கிறாங்க. சில நவுன்ஸ் இருக்கும் ஃபீமேலை குறிக்காது, பட் அந்த வெர்பை வந்து
அந்த நவுனை வந்து ஃபீமேலாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் அன்ரியல் ஃபெமினைன். அதுதான் என்னது? அன்ரியல் ஃபெமினைன். அதுக்கு 5 கேட்டகரி இருக்குது. அதுக்கு மொத்தம் 5 அடையாளங்கள் இருக்குது. ஃபீமேலை குறிக்காமல் இருந்தாலும் அது ஃபெமினைனாக வரும். ஃபெமினைனை குறிக்காட்டியும் ஃபெமினைனை குறிச்சாதான் அது ரியல் ஃபெமினைன். ஸோ அன்ரியல் ஃபெமினைன் இருக்குது, அது என்ன செய்யுதுன்னா ஃபெமினைனை குறிக்காது, பட் அது ஃபெமினைனை யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா அதுக்கு 5 அடையாளம் இருக்குது. ஒன்றுன்னா நவுன்ஸ் எண்ட் வித் அந்த குண்டு தான் சொல்லி படிச்சிருப்பேன். ஜமீலத்துன் இங்கே இருக்குது. ஜமீலத்துன் லாஸ்ட்டில் இந்த தா. தென் நியாமத்துன். இது எல்லாமே இந்த தாவறது எல்லாமே ஃபெமினைன். இந்த தாவறது எல்லாமே ஃபெமினைன். அதுமாதிரி நவுன்ஸ் எண்ட் வித் அலிஃபுல் மம்தூதா. சஹ்ரா, ஹம்ரா. அலிஃபே மம்தூதா வந்து நம்ம செகண்ட் லெசனில் படித்தோன்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவை காட்டிடுறேன் அதையும். லெசன் 2 4ல லெசன் 2 ஆக்சுவலி. லெசன் 4ல் இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்ட்ரெச்ட் அலிஃப்னு படித்தோம்ல, இதை தான் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெச்ட் அலிஃபை தான் அலிஃபுல் மம்தூதா. அலிஃபே மம்தூதா என்ன அப்படிங்கிறத இங்கே சொன்னாங்க. அதான் அலிஃபே மம்தூதா என்ன, ஒரு வவ்வல்லஸ் அலிஃப்க்கு அப்புறம் ஹம்சா வந்து அந்த அலிஃபுக்கு மத்து கொடுப்பாங்க, அந்த அலிஃபை நீட்டி ஓதணும் அப்படிங்கிறது தான் இங்கே லெசன். இங்கே இருக்கிற அதே உதாரணம் ஹம்ரா, சவுதா, பைலா இந்த மாதிரியான வர்த்து இது எல்லாமே என்னதுன்னா ஃபெமினைன். அதை தான் இங்கே லெசன் 7ல் இங்கே சொல்கிறாங்க. அலிஃபே மம்தூதா ஸ்ட்ரெச்டு அலிஃப் எல்லாமே அலிஃபே மம்தூதா. அங்கே லெசன் 4ல் படித்தது தான் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, நம்ம பாடியில் உள்ள பேர்ஸ் விச் ஆர் இன் பேர்ஸ். பார்ட்ஸ் ஆஃப் த பாடி விச் ஆர் இன் பேர்ஸ். எதுன் ஹேண்டு 2 கை, ஐநூன் 2 கண், இது எல்லாமே ரிஜுலுன் கால், இது எல்லாமே என்னென்னா ஃபெமினைனாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நேம்ஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ், சிட்டிஸ், ட்ரைப்ஸ் இதுவும் ஃபெமினைன் தான். ஊர் பேர், நாட்டு பேர், ட்ரைபோட பேர். ஊர் பேர் ஹிந்து அப்படின்னு சொன்னால் இந்தியான்னு அர்த்தம். ஹிந்து அப்படின்னா இந்தியா, இது ஃபெமினைன். திமிஸ்க் அப்படின்னா டெமாஸ்க், நம்ம திருச்சின்னு சொல்லலாம். நம்ம காலேஜ் ஜமால் காலேஜ் எங்கே இருக்குது? திருச்சியில் இருக்குது. திருச்சியில் படிக்கிறோன்னா திருச்சின்னு சொன்னால் அது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபெமினைன், ஊர் பேர். ட்ரைப் அப்படிங்கிறது குறைஷ். குறைஷ்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ட்ரைபில். இப்போயும் சில பேர் வந்து சில ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு பேர் இருக்கும், வகைரா பேர், வீடு பேர்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான பேர்கள் எல்லாமே வந்து ஃபெமினைன் அடையாளம் அரபியில் யூஸ் பண்ணும் பொழுது. நம்ம தமிழில் சொல்லிக்கிறோம், அந்த மாதிரி வகைரா பேர், வீடு பேர் எல்லாமே எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபெமினைன் அடையாளத்தில் வரும் அப்படிங்கிறாங்க. சம் நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ், சில இயற்கையான ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்னா ஷம்சுன், நார், ஃபயர், ரியஹ், விண்டு, இந்த மாதிரி சம் நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபெமினைனாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஃபெமினைனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த 5 அடையாளம். என்ன? ஒன்று குண்டு தான் முடிகிறது, 2வது ஸ்ட்ரெச்டு அலீஃபு, 3வது பேர்ஸ் ஆஃப் தி பாடி, 4வது கண்ட்ரிஸ் அண்ட் ட்ரைப்ஸ், 5வது நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போகும். சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான். இங்கே நோட்டில் ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா இங்கே பாயிண்ட் நம்பர் 1ல் என்ன சொன்னாங்க? குண்டுத்தால முடிகிறது எல்லாமே ஃபெமினைன் சொன்னாங்க. குண்டுத்தால முடிகிறது எல்லாமே என்னது? ஃபெமினைன் சொன்னாங்க. பட் இதோட ஒரு சின்ன ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அந்த எக்ஸப்ஷனை தான் இங்கே சொல்கிறாங்க. என்னென்னா there are some noun which fall under above feminine category. மேலே சொன்ன இந்த கேட்டகரியில் தாழ முடியும், ஃபெமினைன் கேட்டகரியில் வரும், பட் they are used as masculine. ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா மேஸ்குலைனாக யூஸ் பண்ணுவாங்க. உதாரணமாக தல்ஹாங்கிறதெல்லாம் பேர் ஒரு மென்னோடைய பேர் தான், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தல்ஹான் சஹாபி பேர். அடுத்து இல்மா, ஹலீஃபானா 4 ஹலீஃபாக்கள் இருந்தாங்கன்னு படிச்சோம். 4 ஹலீஃபாக்கள் எல்லாருமே ஆண்கள் தான். ஸோ ஹலீஃபானா ஆக்சுவலாக அந்த ஹலீஃபான் மட்டும் இல்லை, ஹலீஃபானா பிரதிநிதின்னு அர்த்தம், அடுத்து வர நியமிக்கிற ஒருத்தர். ஸோ இது தாழ முடிஞ்சாலுமே கூட இது மேஸ்குலைன் யூஸ் பண்ணுவாங்கங்கிறாங்க. இது மாதிரி ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்குது, இதுக்கு மட்டும் சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 பாயிண்ட்டு தான். ஒன்று, மேஸ்குலைனுக்கு எந்த அடையாளமே கிடையாது. ஸோ ஃபெமினைன் அடையாளம், இந்த அடையாளம் 5 அடையாளங்கள் சொன்னாங்க இல்லையா, ஒன்றா 5, இது 1 6. ஃபீமேல் பர்சன் டினோட் பண்ணாத மாதிரி இருந்தால், இந்த 5 அடையாளங்கள் இல்லாமல் இருந்தால் அது மேஸ்குலைன். 1. 2வது ஃபெமினைனோட அடையாளங்கள். ஃபெமினைன்னா ஒன்றா ஃபீமேல் டினேட் பண்ணால் அது எல்லாமே ரியல் ஃபெமினைன். அன்ரியல் ஃபெமினைன் 5 இருக்குது. தாழ முடிகிறது, அலிஃபுல் மம்தூதா ஸ்ட்ரெச்டு அலீஃப் சொல்கிறது, பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி, தென் வந்து கண்ட்ரிஸ், சிட்டிஸ் அண்ட் ட்ரைப்ஸு, நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லாமே ஃபெமினைன். ஸோ மேஸ்குலைன் ஃபெமினைன் கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்ஷால்லா பார்ப்போம். அடுத்த லெசன் 8 அடுத்த கிளாஸில் பார்ப்போம் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.